12th February. இன்னைக்கு இசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, தரிசன கண்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து அப்படின்னு ஆதியாகமம் 13:14-15 சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கண்களை ஏறிட்டு விசுவாச கண்களோட பார்க்க கத்துக்கணும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க கடினமான சூழ்நிலையில, வசதி இல்லாத நிலையில துக்கத்தோட இருக்கலாம். தவறான முடிவுகள் எடுத்தது நிமித்தமா இப்ப கஷ்டப்படலாம். எதிர்காலத்தை குறிச்சு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். இந்த சூழ்நிலையில் நீங்க என்ன பண்ணணும் நான் சொல்லவா? சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட நன்மையான காரியங்களை தரிசிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கலாம். தரிசன கண்களால சொந்த வீட்டுல குடியிருக்கிற வீட்டை பார்க்கணும். அப்படி பண்ணும்போது தேவன் உங்க வாழ்க்கையில அந்த காரியங்களை செய்வாரு. இது லா ஆஃப் அட்ராக்ஷன் தியரியை வச்சு நான் சொல்லல, பைபிளோட கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்க சூழ்நிலையை பார்த்து நடக்குமா கிடைக்குமா, அதுவும் எனக்கு போய் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரை பிசாசு முடக்கி வச்சுட்டே தான் இருப்பான். உங்க இயலாமையும் பிரச்சனையும் தான் உங்க கவனத்துக்கு கொண்டு வருவான். சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியதை தரிசன கண்களோட பாருங்க, அது தேவன் உங்களுக்கு தருவாரு. மறுபடியும் இந்த வசனத்தை படிச்சு நான் சொன்னதோட கம்பேர் பண்ணி பாருங்க. பை தாட்ஸ் ஆஃப் ஷாரன். ஹேவ் அ ஸ்பெஷல் டே.